தள்ளி உட்காரத்துக்கு ஒரு 1/2 நாள் ஆகிடும். தள்ளி உட்காரு, அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, மேலே ஏறு, கீழே இறங்கு, அங்கே இறங்கு, இங்கே இறங்கு. இதே படம் லேட் ஆகும். நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்ப்போம், ஆனால் படத்தில் பார்ப்போமே, பார்க்க மாட்டோம்ல. படத்துலேயே வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவர் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு, என்னை மூட் அவுட் பண்ணுறதுக்கு, என்னை காயப்படுத்துறதுக்கு எல்லாமே அதை பயன்படுத்தி வைக்கிறார். அவர் எப்போல்லாம் டைம் இருக்குது அப்போலாம் வாடா சிவாஜின்னு வர. இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேருது பெரிய ஒருத்தன் டைரக்டராகவே ஆகிடுவான். அந்தமாரி அவ்வளோ கஷ்டம் கொடுப்பாரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. மோபதி சார் நம்ம பேரெல்லாம் சொல்கிறாரு, பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன்ட்டு போவார். சாயங்காலம் தான் வருவார். டிக்கு என்னை பார்த்து ஆட்டம். என் கூட படிச்சு ஒன்றும் க்ரஷ்ஷு லவ் அதை ஒரு கழுதையும் கிடையாது. யானை மரத்திலேறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும். இப்போ அவன் பெரிய ஜோசியர். இந்த படத்தில் டிஸ்கஷன் டைமில் ஒவ்வொருத்தரும் ஒரு சீன் சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்த நபர்கள், அவங்களோட சந்தித்த அனுபவம் அது இதுன்னு சொல்லும்போது நானும் ஒன்று சொல்லுவேன். அப்படியே சொல்லும்போது டைரக்டரை வாட்ச் பண்ணிட்டுருப்பார் போல இருக்குது. சரி இவனை ஏதாவது நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கொஞ்சம் ஓவராக பண்ணுறானான்ட்டு. வேறு ஒருத்தர் தான் நடிக்கிறதுக்கு தேர்வு செஞ்சுருந்தாங்க. அவர் சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் கடைசியில் ஒவ்வொரு தடவை அவருக்காக வெயிட் பண்ணி அவர் வரவே இல்லை, கடைசி வரைக்குமே வரல. அப்புறம் திடீர்னு நான் நடிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்ட்டு. டைரக்டர் ஏதோ ஒரு வேலையை கூப்பிட்டாரு. டைரக்டர் கூப்பிட்டாருப்பான் ஓடியாந்தேன். அப்போ தான் பார்க்குறாரு என்னை நீ இப்போ அந்த சட்டையை போட்டணுன்ட்டு காஸ்டியூமர் கூப்பிட்டு ஒரு சட்டையை கொடுத்தாங்க, போட்டு வந்தேன். எனக்கு தெரியாது எதுக்கு இந்த சட்டை கொடுக்குறாங்கன்ட்டுலாம். நான் பண்ண எதுக்கு இப்போ சட்டை மாத்துறேன்னு. நீ போய் காட்டு. டேரக்டர்கிட்ட காட்டுறேன், சட்டையை போட்டுக்கிட்டேன். சார் இந்த சட்டையை போட்டேன் சார். நான் அங்கே உட்காருன்ட்டு. உட்காரா? ஐயோ இன்னும் அது இங்கே உட்காந்துறேன். துவாரநாத் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் கேமராமேனு. தள்ளி உட்காருங்க, அங்கே இவர்கிட்ட போனீங்கன்னா தள்ளி உட்காரத்துக்கு ஒரு 1/2 நாள் ஆகிடும். தள்ளி உட்காரு, அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, மேலே ஏறு, கீழே இறங்கு, அங்கே இறங்கு, இங்கே இறங்கு. இதே படம் லேட் ஆகும். அப்போ நான் ஒரு மணி உட்காந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அது வேறு அந்த மதிலே இப்படி ஒரு மதில், எவனும் உட்காரக்கூடாதுன்ற மதில். அதில் நான் வேறு அப்படியே சரி ஒரு மாதிரி உக்காண்டேன். அதில் ப்ரெட்டில் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அன்றைக்கி தான் தெரியுமே. இப்போ ப்ரெட்டு வாங்கிட்டு ஏதோ வெண்ணெய் தொட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ப்ரெட்டு தனியாக சாப்பிடுவாங்க. இது என்னடா ப்ரெட்டில் ஊறுகாய் தொட்டு. இதில் வேறு நான் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கணும்ன்ட்டு சரின்ட்டேன். அப்போ தான் உனக்கு அந்த ஃபீல் வரும்ன்ற மாரி சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடல சார். சரி ஓகே உட்காரு. ப்ரெட்டு சாப்பிடு, ரொம்ப பசியாக இருக்கிறோம், சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன். எனக்கு இதெல்லாம் இவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. நம்ம நடிக்கிறோன்னு கூட எனக்கு பெருசாக இதாகலை. ஏன் அப்படி சொல்கிறான்னா, சில பேரை நடிக்க வைக்கிறது பொசிஷனில் கொடுத்து இங்கே நடிக்க, இங்கே நீ வா நில்லு, இதான் பொசிஷன் சொல்கிறதுக்காக சில டைமில் எடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டேன். சீரியஸாகவே என்னை வச்சு எடுக்கிறாரு. அப்புறம் அந்த டைலாக்கை சொல்லிட்டேன், அதை இறங்கி போடா அப்படின்ட்டாரு. நானும் வந்துட்டேன். அதேமாதிரி ஒவ்வொரு டைமில் கூப்பிடுவார், நான் வருவேன். ஆனால் இது படத்தில் வந்த பிற்பாடு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு. நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்ப்போம், ஆனால் படத்தில் பார்ப்போமே, பார்க்க மாட்டோம்ல. படத்துலேயே வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் டைரக்டர் வாடா சிவாஜின்னு. இவர் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு, என்னை மூட் அவுட் பண்ணுறதுக்கு, என்னை காயப்படுத்துறதுக்கு எல்லாமே அதை பயன்படுத்தி வைக்கிறார். அவர் எப்போல்லாம் டைம் இருக்குது அப்போல்லாம் வாடா சிவாஜின்னு வர. இந்த பேர் ஒரே டேக்கில் ஓகே பண்ணும், ஒன்றெல்லாம் வச்சு எவனும் எடுக்க மாட்டான், நான் தான் எடுக்கிறேன். அதில் ஒழுங்காக டைலாக்லாம் கரெக்டாக சொல்லணும். என்ன இதுன்ட்டு நான் நடிப்பேன். அது மாதிரி தான் டிஸ்கஷன் டைமில் ரொம்ப சுதந்திரம் கொடுப்பாரு. நான் ரொம்ப ஆப்போசிட்டாக பேசும்போது கூட அதை கேட்டுக்குவார். அவர் கேட்டுக்குவார். இல்லை அப்படி கிடையாது, ஆர்குமெண்ட் நிறையா பண்ணுவேன், அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவார். இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேருது பெரிய ஒருத்தன் டைரக்டராகவே ஆகிடுவான். அந்தமாரி அவ்வளோ கஷ்டம் கொடுப்பாரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. இப்போ நல்லா இனிமேல் எல்லோரும் பேசுவாங்க, ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே டைரக்டரை பற்றி சொல்லும்போது, அவர் மாதிரி ஒரு டைரக்டரே கிடையாதுங்க அதான் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது ஆச்சுங்களா. நம்ம அக்கீல் அங்கே எவ்வளோ நாள் இருந்தாருக்கு தெரியுங்களா. இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தது ஒரு பெரிய இதுங்க. இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட இது நல்லாயிருக்கும். நிறைய பேர் நின்றுட்டு இருப்பான், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நிற்கிற மாரி. இதை மீறி நம்ம எப்படி உள்ளே போகிறதுனா, அங்கே தாய்மானவர் இருப்பாப்புல வந்தானே மேலே இருக்கிற மீசையை கீழே கடிச்சிட்டே பார்ப்பான். அப்படி பார்த்துட்டு யாருக்குமே வேலை கொடுக்கான்ற மாதிரி முடிவிலே உள்ளே போய்டுவான். அப்போ நான் இவர்கிட்ட சேர்கிறதுக்கு என்னோடய நண்பர் கிருஷ்ணா டாவின்சி குமுதத்தில் இருந்தார். அவர் தான் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, நீ போய் சேரணும் பாரு அப்படி. நான் போய் இது மாதிரி சொன்னேன், சார் கிருஷ்ணா டாவின்சி லெட்டர் கொடுத்தேன் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கார். 2 பாயிண்டில் கை விட்டு டேரக்டர் போயிட்டார். அவரை பார்த்தது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு, நம்ப முடியல எனக்கு. இவரை பார்க்குறோம், இவர் நம்ம பேசுகிறோம் அப்படின்ட்டுலாம்.
அப்புறம் மேலே வர சொன்னார். மேலே வந்தோடனே என்னை சேர்த்துக்கிற ஐடியாலே இல்லைன்ற மாதிரியே பேசுகிறார் அரை மணி நேரம். யாரையுமே சேர்த்துக்கிற ஐடியா இல்லை. நான் படமே எடுக்கலை. சினிமாவில் இருக்கிறவனே எல்லாம் வெளியூருக்கு போகிறான், கிராமத்துக்கு போயிட்டு விவசாயம் ஆரம்பிக்கிறான். நானும் அப்படி தான் பண்ண போகிறேன். என்னடா இவர் விவசாயம் ஆரம்பிக்க போகிறாரா, என்ன சொல்கிறாரு அவருன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. விரும்பி நம்ம வந்துருக்கு கடைசியில் நம்ம சரி விட்டு ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு போல் இருக்கு அப்படின்னு. அப்புறம் இவன் சீரியஸாக இருக்கிறானான்னு பார்த்து வெயிட் பண்ண வைப்பார். காலைல வந்தோன்னா நைட் வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருக்கணும். அவர் வந்து ஒரு ஆளை விட்டு அனுப்புவார். அவன் எந்த சேரில் உட்காந்துருக்கான் அதே சேரில் தான் உட்காந்துருக்கான் சார். சின்சியராக தான் இருக்கிறான் அவன். கீழே இறங்கி வருவார். மோபதி சார் நம்ம பேரெல்லாம் சொல்கிறாரு, பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன்ட்டு போவார். சாயங்காலம் தான் வருவார். அது வரைக்கும் நான் அதே சேரில் தான் உட்காந்துருக்கணும். இது மாதிரியான பல டார்ச்சர்லாம் இருந்துச்சாங்க. அப்புறம் வந்து நான் உங்களை வந்து ஒரு நண்பர் வந்து லெட்டர் கொடுத்தாருலாம் உங்களை வெஸ்டன்ட்டை வேலைக்கு வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி எல்லாருமே ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வேலைக்கு வச்சுட்டு 100 பேர் இருப்பான் அந்த ஆஃபீஸில். 100 பேர் வேலை வச்சு சினிமாவில் என்ன வேலை செய்ய முடியும்? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நான் வேலையே கொடுக்க முடியும். அப்பாடான்னு ஆயிடுச்சு. சரி நீங்கள் எதாவது எழுதுங்க அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு கதை ஒன்று எழுதி கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ கதை எழுதி கொடுத்தோன்னே அந்த கதை பிடிச்சிடுச்சு சாருக்கு. ரொம்ப பிடிச்சிடுச்சு. படித்து முடிச்சுட்டு கீழே வந்தார். சாப்பிட்டீங்களான்னு. நான் சாப்பிடல சார்னேன். அதே சேரில் உட்காந்துக்கிறேன்னு செக் பண்ணிட்டாரு. வாங்க சாப்பிடுங்கன்னு நான் போய் சாப்பிட்டேன். அவர் கூட தான் சாப்பிட்டேன். அவர் கூட சாப்பிட்டோன்னே தெரிஞ்சிச்சு, சரி நீங்கள் சேர்ந்துட்டோம் போல இருக்குது சார்கிட்ட, சூப்பர் தான் அப்படின்னு நினச்சினேன். உங்களை வந்து இன்னொரு டெஸ்ட் இருக்குது. என்ன சார் இன்னொரு டெஸ்ட்டா? ஒரு கதை சொல்ல முடியுமா உங்களுக்கு? கதை சொல்கிறேன் சார், சொல்லுங்கன்னாரு. அப்போ நான் ஒரு கதை சொன்னேன். அலெக்சை தஸ்தோய் எழுதின ருஷ்ய இயல்புன்னு ஒரு கதை. அந்த கதையை சொன்ன உடனே டாக்டர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். அப்படியே அவர் கொஞ்ச நேரம் பேசலை. கதை முடிஞ்சோடனே அவரும் பேசலை, நானும் பேசலை. என்னடா இது, நம்மளை சேர்த்துக்க மாட்டார் தெரியல, இது வேறு 2 இவ்வளோ நேரம் கேப் விட்றாருன்ற மாதிரிச்சு. அப்புறம் ஒரு வழியாக சேர்த்துக்கிட்டார். சரி உமாபதி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு. எனக்கு முத கை கொடுத்து வாங்க நண்பா அப்படின்னு சொன்னது பாண்டியன் தான். அவனை நான் பார்க்கும்போது கீழே போய் சைக்கிள் நிறுத்திட்டு பார்ப்பேன். பார்த்தா அங்கே ஒரு சின்ன ஒரு முற்றம் மாதிரி இருக்குது. அந்த ஒரு சின்ன ஒரு இது பால்கனி, அதில் நின்று இருப்பாப்புல. டாக்டர் உள்ளே தான் இருக்கார் வாங்கணும். தாய்மொழி கீழே முறைப்போம். என்னடா இதுன்ட்டு நான் பாண்டியன் அன்றைக்கி அண்ணாந்து பார்த்தேன். இன்றைக்கும் நான் அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கிறான். டைரக்டரோட நிறைய வாக்குவாதம், சண்டை சச்சரவு. நடுவில் அவர்கிட்ட சண்டை போடலாம் வெளியே வந்துடுவோம். அவர்கிட்ட சண்டை போடாமல் யாரும் இருக்க முடியாது, அதுதான் உண்மை. அவரும் யார்கிட்டையும் சண்டை போடாமல் இருக்க மாட்டார். ஆனால் அதெல்லாம் அந்த நேரத்தில் மறந்துட்டு மற்றபடி எல்லாரோடும் சகஜமாக இருப்பார். ரொம்ப அன்பாக இருப்பார். நம்ம நம்பிக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் முக்கியமாக டைரக்டர்கிட்ட ரொம்ப வியக்கிறது, ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆஃபீஸு சிவசைலம் ஸ்ட்ரீட் நம்பர் 9A சிவசைலம் ஸ்ட்ரீட்லேருந்து இந்த பாலம் ஏறி இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் ரைட்டு திரும்பினாலே கங்கா நகரில் அவரோட வீடு. அதுக்கே 45 நாள் போக மாட்டார். அங்கேயே பெட்டி படுகை எல்லாமே அங்கே வச்சுட்டு எழுதிட்டே இருப்பார். ராத்திரி பகல் எழுதிட்டே இருப்பார். அந்த ரூம்லேயே இருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவர் நினச்சே போயிடலாம், வீடு பக்கத்தில் தான். ஆனால் இவரை பார்க்குறது அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் இங்கே வந்துட்டு போவாங்க. இவரை பார்க்குறது எல்லோரும் இங்கே வந்துட்டு போவாங்க. இவர் வீட்டுக்கு போக மாட்டார். என்னென்னா அது எழுதி முடிக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு டைரக்டர் ஆகணுன்னா, நம்ம எழுதணுன்னா இவ்வளோ கஷ்டப்படணுமான்ற மாதிரி பண்ணி விட்ருவார். அதாவது ஒருத்தன் ஈஸியாக செஞ்சான்னா நம்ம கூட செஞ்சிடலாம்ப்பான்னு ஒரு நம்பிக்கை வரும்ல, அதை காலி பண்ணிவிடுவாப்பில். சினிமாவில் நடிக்கும்போது இப்படி கிடையாது. இன்னும் நான் எதிர்பார்க்குறது வேறுன்ட்டு சொல்லி அவனுக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம் போலதுன்ற மாதிரி அந்த நம்பிக்கை காலி பண்ணுவார். எல்லாமே பண்ணுவார். அதை நடித்து முடித்தவொடனே வெற்றிகரமாக ஆனவுடனே நம்ம என்ன பண்ணோம், ஓகே நம்ம வந்துட்டோம்ப்பா தேறிட்டோன்னும் போது பெரிய சந்தோஷம் இருக்கும். சார் நான் உங்களை பற்றி நிறையா தப்பாக சொல்ல, சந்தோஷத்தில் தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் அப்புறமா வந்து இது பண்ண போகிறீங்க, ஃபோனை போட்டு இதெல்லாம் பண்ணுவார் இவர். அதனால் சொல்கிறேன். எனக்கு இந்த படத்தின் மூலமாக நண்பன் பாண்டியன் கிடைச்சான், ராமகிருஷ்ணன் கிடைச்சாரு, சிம்பு கிடைச்சாரு, ஜெகதீசன் அருமை மச்சான், ஜெகதீசன் அன்பு மச்சான், ஜெகன் எல்லாரும் கிடைச்சாங்க. எல்லாரோடும் நான் சேர்ந்து பணியாற்றுவதற்கும் அவங்களோடலாம் சேர்ந்து சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் அது இதுன்னு எல்லாம் உருண்டு புரண்டு இப்போ வாழ்க்கையில் எல்லோரும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் டைரக்டர் தான். அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார்.
நன்றி. அடுத்ததாக திரு எஃப்எக்ஸ் 21 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது. இயக்குனர் நடிகர் அண்ணன் மனோபாலா வந்து எப்போவாவது ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பற்றி பேசணும்னா, அவனாடா அவன் மவுண்ட் ரோடாக இருக்கும்போதே சினிமாவுக்கு வந்தவன்டா, எப்போ ஃப்ளாஷ்பேக் பேசினாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவான்டா, அவன்கிட்ட பழக்கம் வச்சுக்கிறாருன்னு. இப்போ காலம் நம்மளை கூட அதை எங்கே விட்டுச்சுன்னா ஆரம்பித்தா ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி தான் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் சொல்லுவார், ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்கோமோ அப்படின்னு. அதெல்லாம் இப்போ எனக்கு இந்த படத்தை 21 வருஷம்னு ஞாபகம் வந்தது. இந்த படம் வந்து சின்னாலப்பட்டியில் தேவாங்கரை ஸ்கூலில் தான் ஷூட்டிங் எனக்கு ஞாபகத்துறது. சாம்பசிவம்னு மேனேஜரு, நமஸ்காரம் சரவணன் 2 பேர் வந்து இத்தனாம் தேதி கிளம்பி வந்துருங்கன்னாங்க. இன்றைக்கி நைட்டு ட்ரெயின். காலையில் வந்து எனக்கு ராஜகமல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சிவாஜின்னு சொல்லி சந்தான பாரு சார் பிரதர், டேய் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ அவைலபிள் இருக்கியாடா, ராஜகமல் ப்ரொடக்ஷனில் சண்டியர் படம் எடுக்கிறாங்கடா. விருமாண்டியோட ஒரிஜினல் பேர் சண்டியர், அதில் ஒரு போலீஸ்காரன் கேரக்டரா பெய்காமன்னு, ஒரு நாள் வந்துரு, நான் கமல்கிட்ட பேசிட்டேன், கமல் உன்னை ஓகேன்ட்டார், நீ வந்துருனார். சரின்னு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துச்சு. நீ போய் கமலஹாசன் படத்தில் கமலஹாசன் டைரக்ஷன் நடிக்கிறாளா, பேசாமல் வண்டி ஏறா ஏதாவது போய் சொல்லிட்டு. ஒன்றுமே கேட்கல, கொஞ்சம் கூட சபலம் இல்லாமல் சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சேரன் ஒத்துக்கிற மாட்டேன், பட் பேசவும் இல்லை, நமஸ்காரம் சரவண்ட கேட்கவும் இல்லை, சாம்பசியோட சொல்லவும் இல்லை. கன்ஃபார்மில் நம்மளால் நடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சத்தமெல்லாம் போயிட்டேன். முதல் நாள் போன அன்றைக்கி நான் வாத்தியார் வந்து கிளாஸில் அந்த பிள்ளையை அடிச்சுட்டு, அது அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணு இப்படியே வந்து மலையில் நனையணும், தண்ணி நீட்டணும், அதை எடுக்கணும். அங்கே வந்து சைக்கிளில் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் நான் சேரன்னு நான் மேலூர் வடக்கு மேலூர் தெற்கு சைக்கிளில் இந்த உரப்படி சாக்கு இருக்கும், அதில் தான் பைக்கெடு செஞ்சு எல்லோரும் ஸ்கூலுக்கு வர்றது வழக்கம். தூக்கு சட்டின்னு தான் சொல்லுவோம், தூக்குவாளின்னு சொல்ல தெரியாது. டிஃபன் கேரியர்லாம் சென்னைக்கு வந்து நாங்கள் சினிமாவில் சேர்ந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்ட வார்த்தை. தூக்குவாளி, தூக்கு போனி, தூக்கு சட்டி எல்லாத்தையும் வரிசையாக நுப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த கையில் அடிக்கிற மாதிரி மழை தண்ணி எடுத்துக்கு. சின்னாலப்பட்டி ஊரில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் தலைவரிச்சாடுற ஊர். சாம்பசிவம் யாரையோ பிச்சு எடுத்து ஒரு லாரி டேங்கர் கொண்டாந்து ஒரு டிராக்டரில் கொண்டாந்து கொடுத்தா ஒரு ஒன் மோர்னா ஒரு லாரி டேங்கரை தீர்ந்து போச்சு. என்னடா இது எடுத்துக்கிட்டே இருக்கு, அப்படியே திருப்பி இன்னொரு டேங்க் வருது. அப்போ உட்காந்து சைக்கிள் நிற்கும்போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் ஊரில் நாங்கள் படித்த அந்த ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு. அன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு 7 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு 13 பசங்க. இப்போது என் மக கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு ஆட்டோகிராஃப் ஃபீல்டில் போகிறேன் நான். ஞாபகம் வருதுன்னு போனால் 7 பேரில் 6 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லி, இந்த மாதிரிடா பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே இருக்குன்னு. அப்படியா நண்பா, சரிங்க ஐயா, நான் எப்படி கண்டுபிடிச்சிட்றேன் ஐயா அப்படின்ட்டு எல்லார் நம்பரையும் வாங்கிட்டு எனக்கு கொடுக்காம அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னு என்னை தவிர்க்கிறான். இப்போ என்னடா இதுக்கு நடுவில் அந்த என் கூட கிளாஸ்மேட்டோட தம்பி வந்து, சார் நீங்கள் எங்கள் அக்காவோட கிளாஸ்மேட்டானா, நீ எந்த அக்கா, இந்த வா உங்களை தான் தேடுறேன், நேராக வீட்டுக்கு போயிட்டேன். போனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு இன்றைய தலைமுறை மாறி இருக்குது, அந்த தலைமுறை பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு நான் போய் நின்னா டிக்குன்னு என்னை பார்த்து ஆட்டம். என் கூட படித்த ஒன்றும் க்ரஷ்ஷு லவ் அதை ஒரு கழுதையும் கிடையாது. போய் போட்டு கொடுத்துருவாள் ஆஃபீஸர் வாத்தியார்கிட்ட, வீட்டுக்கு போயிடும். அதனால் அந்த சோழிலாம் கிடையாது. டிக்குன்னு கையெல்லாம் ஆடுது. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருந்து நல்லா பேசணும்னு அது ஒரு கதை. ஏற்கனவே இந்த படத்தை பேசும்போது ஸ்னேகா அவங்க கேரக்டர்கிட்ட வந்து இவர் வந்து 4வது படிக்கும்போது இவ்வளோ லவ் பண்ணேன் எவ்வளோ சொல்லும்போது, ஏன் ஸ்னேகா கேரக்டர் நான் 5வது படிக்கும்போது எனக்கு க்ரஷ்ன்னு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு கதை பேசணும். அது என்ன அப்படியே இருக்குது பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்காக ஏன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன். அதில் ஒருத்தனை போய் சந்திக்கும் போது அவன் எப்படின்னா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கிறது வாத்தியார் கேட்குறாரு. நாங்களாம் 6வதுல படிக்கும்போது, யானை மரத்திலேறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். ஐயா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யும், யானை மரத்திலேறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். இப்போ அவன் பெரிய ஜோசியர். இப்படி இந்த படத்தை உட்காந்து ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஓடுனதும், இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க.